அவர் அந்த கேள்வியில் என்ன மெயினா கோட் பண்ணி கேட்கிறாருனாக்கா, இந்த காதல் மதனிங்கிறவங்க அது நீங்களே கோட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல தான் நம்ம பார்த்தோம். அது நமக்கு வேற தெரிவது மற்ற சந்தேகங்களை விட சில சந்தேகங்கள் இந்த இடத்துல கேட்கணும். அந்த நோக்கம் என்னன்னாக்கா, நீங்க முதல்ல விளக்கம் கொடுக்குறது நீங்க விஷயம் சொன்னீங்க, சஹாபாக்களுடைய கூற்று என்று வந்துவிட்டு சொன்னாக்கா எந்த கருத்து முரண்பாடும் வராதுன்னு. இப்ப நாங்க சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்கிறோமா இல்லைங்கிறது வேற. இப்ப உங்களுடைய கொள்கையில உள்ளவங்களே பல பேர் வந்து நாங்க சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கிறோம் தான், நாங்க இஜ்மாவை பின்பற்றோம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியிலேயே பல கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா நீங்க அந்த இதில் கோட் பண்றப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா, இவர் முஅத்தஸிலாவா காரிஜாவா நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. யாரா அப்துல் காதர் மாதிரிங்கிறவர், அவர் உங்க கொள்கையில உள்ளவர், அந்த கொள்கை கோட்பாட்டில் உள்ளவர், அவருக்கு இப்படிப்பட்ட விளக்கம் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க இவ்வளவு கருத்து முரண்பாடு பண்ணி கேள்வி கேட்கிறீங்க போது நமக்கு சந்தேகம் வருது. சலப்புகளுக்கு மத்தியிலே இவ்வளவு குழப்பம், அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம் இருக்குதாங்க ஒரு கேள்வி வருது. அதுக்காக இந்த கேள்வியை கேட்டாரு. இப்ப அவருடனே உங்க பார்வை என்ன? அந்த கோட்பாடு சொல்றாருல, தற்கொலை செஞ்சு நிரந்தர நரகம் தான் அப்படிங்கிற கோட்பாடுல இருக்காருல்ல, அவரோட நிலை என்னங்கிறத அவர் கேட்ட கேள்வி. அது குறித்து தெளிவா விளக்கம். அந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து அவர் கேட்டிருந்தாப்ல ஜாக்கில் உள்ளவங்களோட அந்த நிலைப்பாடு என்ன, அதில் வந்து அப்துல் காதர் மதனியை பத்தி நான் சொன்ன மாதிரி அவர் முஅத்தஸிலாவா கவாரிஜா அப்படின்னு கேள்வி கேட்டனா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன்னா, அவங்க இந்த மாதிரி வந்து நிரந்தர நரகம் ஹதீஸ்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன், நிரந்தர நரகம் என்று சொல்வது அஹ்லு சுன்னா கொள்கை கிடையாது. அஹ்லு சுன்னா அறிஞர் யாரும் சொல்ல, முஅத்தஸிலாக்களும் கவாரிஜிகளும் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ இங்க நான் சொன்னது அவங்கள சொல்லல, இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து முஅத்தஸிலாக்கள் மற்றும் கவாரிஜிகிட்ட இருந்த கருத்துன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இருந்தாலும் இப்ப சமீபமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கருத்துல இருந்து மீளாய்வு செய்து மாற்றிக்கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கருத்துல இருந்து நாங்க மீளாய்வு செய்து மாற்றிக்கொண்டோம். 2010க்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் அவங்க மாறுது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, டிஎன்டிஜே என்ற அமைப்புல பிஜே இருக்கிற வரைக்கும் பல ஹதீஸ்களை மறுத்தார். டிஎன்டிஜேல பிஜே இருக்கிற வரைக்கும் பல ஹதீஸ்களை மறுத்தார். அமைப்பு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பல ஹதீஸ்களை மறுக்கிறார். ஆனா டிஎன்டிஜே செய்யற அந்த ஹதீஸ்கள்லாம் மறுக்கல, ஏற்றுக்கொண்டு இருக்கு. அப்போ ஏன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா, ஏன் அது வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா, அவர் வகுத்த உசூல் தான். என்ன உசூல்? ஒரு ஹதீஸ் நம்முடைய அறிவுக்கோ குர்ஆனுக்கோ முரண்பட்டா மறுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உசூல்ல அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனா டிஎன்டிஜே அமைப்பு என்ன செய்யுது, நீங்க சொல்லக்கூடியதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இப்ப சொல்லுது. முன்னாடி அவருக்கு மனசு இருந்துச்சு, ஏற்றுக்கொண்டுச்சு. அப்ப இங்க என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இவருடைய இந்த தாக்கம் யாரு டிஎன்டிஜே எப்படி பிஜேவுடைய தாக்கம் இந்த அளவுக்கு அவர் வெளியே போனாலும் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்களை ஏற்க முடியாம நிலையில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு நிலை தான் 2010க்கு முன்னாடி வரைக்கும் பிஜேவுடைய அந்த ஒரு தாக்கமானது அவர் வெளியேறினாலும் ஜாக்கில இருந்து வெளியேறினாலும் ஒரு சில பேருக்கு அந்த தாக்கம் இருக்கதான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சரியான மன சலப்பை பற்றிய புரிதல் கொடுக்கப்பட்டு இன்று ஒரு சில அறிஞர்கள், ஒரு சில ஆணைகள் அதில் இருக்கிறவங்க தெளிவா வழங்கியிருக்கிறாங்க. பொதுமக்கள்லையும் ஒரு சில பேர் வழங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் சில மக்கள்கிட்ட இன்ன வரைக்கும் இந்த கருத்து இருக்கதான் செய்யுது அவங்கள்ட்ட. புரியுதுங்களா? வேற அதாவது மன்ஹஜ் ஸலஃபை வந்து பின்பற்றுவது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பத்தியும் அவங்க சொன்ன கருத்தை பத்தியும் உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது மன்ஹஜ் ஸலஃபை வந்து பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, மன்ஹஜ் ஸலஃப் கொள்கையில் இருக்கக்கூடிய ஜாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்றாங்க. அவங்கள பத்தியும் அவங்களுடைய கருத்து பத்தியும் அவங்களுடைய நான் சொல்றேன். இந்த வரைக்கும் அந்த ஜாக்கின்ற அமைப்புல சில பேருக்கு என்ன மனசு விளங்கல, சில பேர் விளங்கியிருந்தாலும் ஒரு சில பேர் விளங்காம இருக்காங்க. அப்படி விளங்காத நபர் தான் அதை போட்டதுக்கு அப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்க, அவங்க அமைப்புடைய ஜாக்கில் உள்ளவங்களே நீங்க செஞ்சது தவறு சுட்டி காட்டணும் மறுநாளே அப்படிக்கிட்டார், அந்த கருத்தை எடுத்துட்டார், விளங்குறா நீக்கிட்டார். அவர் கொள்கை ரீதியா மாறிட்டாரா, உள்ளத்துல இருந்து மாறினாரா நல்லா அறிந்தவர். ஆனா என்ன செஞ்சார், போட்ட கருத்தை எடுத்துட்டார். அதனால அவங்க வந்து ஜாக்கின்ற அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த போடாம வச்சா நீங்க அவங்களை பற்றி கேளுங்க. இங்க வந்து பொதுவா மன்னர்களை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். இல்ல அப்ப வந்து மதஹப் இமாம பின்பற்றுறது வந்து மன்ஹஜ் ஸலஃப்ல வருமா? அது மதஹப் இமாம வந்து அதாவது மதஹப் இமாம பின்பற்றணும்னு சொன்னா அது வந்து மன்ஹஜ் ஸலஃப்ல வருமா? அதாவது நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும், மதஹப் இமாம்களை பின்பற்றுவது மன்ஹஜ் ஸலஃப்ல வருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். முதல்ல மன்ஹஜ் ஸலஃப்னா என்ன நம்ம விளங்கிக்கணும். மன்ஹஜ் ஸலஃப் என்று சொன்னால் உங்களுக்கே வந்து நிறைய தர்பியால கூட சொல்லியிருப்பாங்க, டிஎன்டிஜேல கூட. மன்ஹஜ் ஸலஃப் என்று சொன்னால் அதாவது அக்கீதா சார்ந்த அறிஞர்கள் ஸலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ததூரு குல்லு தாயிஃபாத்திஹிம் ஹவுல ஸஹாபத்தி வத்தாபியின் ஹவுல ஸஹாபத்தி வத்தாபியின் வ அத்பாஇத் தாபியின் சொல்றாங்க. மன்ஹஜ் ஸலஃப், அந்த ஸலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சஹாபாக்கள்
அல்லது சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாவு தாபீன்கள், அல்லது சஹாபாக்கள், அத்தாபீன்கள். இந்த 3 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தை, கொள்கையை உருவாக்குறவங்களுக்கு தான் அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில உருவானவங்களுக்கு பேர் தான் என்ன? சலஃப்னர். இப்ப சலஃப் என்றால் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாவு தாபீன்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 3 தலைமுறை சிறப்பித்து சொன்னாங்க. இந்த தலைமுறையின் அடிப்படையில குர்ஆன் சுன்னாவை அவர்கள் எப்படி விளங்கினாலும் அவங்க சலஃப்கள். அதை யாரெல்லாம் பின்னாடி விளங்கிட்டு போறாங்களோ அவங்க சலஃபிகள். சலஃப் மற்றும் சலஃபிகள் நல்லா விளங்கிக்கணும். சலஃப் என்றால் முன்னாடி உள்ள அந்த 3 தலைமுறை, அவங்க சொல்றதை யாரெல்லாம் பின்னாடி வரவங்க ஏத்துக்கிறாங்களோ அவங்க சலஃபிகள். இப்ப 4 இமாம்களா இருந்தாலும் சரி, மற்ற இமாம்களா இருந்தாலும் சரி. இப்ப இமாம் புகாரி இருக்கிறாங்க. இமாம் புகாரி தன்னை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துறோம்? ஷாஃபி மதவை ஃபாலோ பண்றதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்னு அஸ்கலானி புகாரிக்கு விளக்குரை என்றவங்க, அவங்க தன்னை ஷாஃபி தான் சொல்லுவாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ்வுடைய இதை பார்க்கும், அவங்க தன்னை ஷாஃபி தான் சொல்றாங்க. அப்ப என்னன்னா 4 மதுஹபுகள் என்பது அல்லது 4 மதுஹபுகளை தாண்டி சில மதுஹபுகள் என்பது மன்ஹஜ் சலஃபுக்கு எதிரானது கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். 4 மதுஹபுகளா இருக்கட்டும், மற்ற மதுஹபுகளா இருக்கட்டும், ஃபிக்ஹ் விஷயங்கள்ல அவங்களுக்கு கிடைத்த சில ஹதீஸுகள் அல்லது சில ஹதீஸுகள் கிடைக்காத நிலையில அவங்க உருவாக்கிய சட்டங்கள், இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அக்கீதான் சொல்லக்கூடிய அம்சங்கள்ல 4 இமாம்களா இருந்தாலும் சரி, மற்ற இமாம்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருடைய கொள்கையும் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாவு தாபீன்கள் சொன்ன கொள்கை தான். அதான் இமாம் அபுல் ஃபரஹ் சொல்றாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் என்ன கொள்கை சொன்னாலும் அதுதான் எங்க கொள்கை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பிரகடனப்படுத்துறாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்துல எது மார்க்கமா இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் மார்க்கம்ன்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும். மன்ஹஜு சலஃப் என்பது நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கத்தில நேர்வழிக்கு இன்னொரு பெயர் தான் மன்ஹஜு சலஃப். அப்ப அந்த மன்ஹஜு சலஃப்ல தான் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாவு தாபீன்கள், இந்த 3 ஜெனரேஷன் அல்லாஹ்வுடைய தூதரா சிறப்பித்து கூறப்பட்டவங்க. இவங்க சென்ற வழியில தான் பின்னாடி வரக்கூடிய 4 இமாம்கள் எல்லா இமாம்களும் இந்த கருத்தை தான் சரி கண்டு போனாங்க. அவங்க விளங்குற மாதிரி தான் விளங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க ஃபிக்ஹ் சட்டங்களே பாத்தீங்கன்னா ஹனஃபி மதஹபுடைய ஃபிக்ஹையும் பார்க்கலாம், ஷாஃபி மதஹபுடைய ஃபிக்ஹையும் பார்க்கலாம். ஹதீஸை கோட் பண்ற மாதிரியே சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள், அவங்களுடைய விளக்கங்களை அவங்க பதிவு செய்வாங்க. அப்போ 4 இமாம்களுடைய கருத்து என்பது ஏதோ வேற ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பகுதியில இமாம்களை பின்பற்றுகின்றோன்ற பேர்ல, சுன்னத் ஜமாத்ன்ற பேர்ல தர்கா சரி காண்றதையோ, பிதாத்துகளையும் குராஃபத்துகளையும் வச்சு இது பண்றதோ, இது 4 இமாம்கள் சொல்றது கிடையாது. இப்ப நம்ம பகுதியோட பாத்தீங்கன்னா நாங்க ஹனஃபி மதவை ஃபாலோ பண்றோம், கடற்கரை ஓரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஷாஃபி மதவை ஃபாலோ பண்றோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்க ஷிர்கை எதிர்த்தாங்க, இவங்க ஷிர்கை சரி காண்றாங்க. அதே மாதிரி அவங்க பிதாத்து குராஃபத்துகளை எதிர்த்தாங்க, இவங்க அதை சரி காண்றாங்க. புரியுதுங்களா? பின்னாடி வந்தவங்க அதுல சிறைய மாற்றங்களையும் பல தவறான கொள்கையின் பக்கம் அவங்க போயிட்டாங்க. அஷாயிராக்கள், மாத்துருத்தியாக்கள் என்ற வழி தவறிய கூட்டங்கள், உதாரணத்துக்கு ஷாஃபி மதத்தில் உள்ளவங்கன்னா அஷாயிராக்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல 7 பண்புகளை தவிர மற்ற எல்லா பண்புக்கும் வியாக்கரணம் கொடுப்பாங்க, மாற்று பொருள் கொடுப்பாங்க. ஹனஃபி மதவை ஃபாலோ பண்றவங்க அதே மாதிரி மாத்துருத்தியார் சொல்லக்கூடிய அந்த கொள்கையில ஒரு 8 பண்புகளை தவிர மற்ற எல்லா பண்புக்கும் மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. அப்ப மதஹபுகள் சொல்றது 300, அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த 304 ஹிஜ்ரிக்குள்ள இருக்கவங்க சரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, அது நிறைய குளறுபடிகள் செய்து மாற்றப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கும் நீங்க இமாம் ஷாஃபி எழுதிய உம்முன்ற நூலா இருக்கட்டும், ரிசாலா நூலா இருக்கட்டும், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய முவத்தா நூலா இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எழுதிய அல் ஃபிக்ஹுல் அக்பர் நூலா இருக்கட்டும், இந்த வரைக்கும் என்ன அதுல சரியான கொள்கை தான் போதிக்கப்பட்டது. பின்னாடி பல விஷயம் தெரிஞ்சுட்டாங்க, மதவிட புகுந்துட்டாங்க. நான் சொல்ல கேள்வி கேட்டீங்களா? பதில் இல்ல, நான் பதில் சொல்லி கேட்டீங்க, கேள்வி கேட்டீங்க. இல்ல நான் கேட்ட கேள்வியில பதில் தான். இல்ல நான் கேட்கிறேன்னா அதோட சார்ந்த ஒரு கேள்விதான். சஹாபாக்களை பின்பற்றுறது அதை கேட்கல. இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? அது ஒட்டுமே ஒரு கேள்விதான். என்னன்னா இப்ப சஹாபாக்களை பின்பற்றுறது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு முஜாஹித் சொல்றாங்க. இப்ப அவங்க அது என்ன கம்பெனி சொல்றீங்க? அதாவது சஹாபாக்களை பின்பற்றுறது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது அப்படின்னு முஜாஹித் சொல்றாப்ல. இப்ப அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இப்ப மன்ஹஜ் சலஃப் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி. மன்ஹஜ் சலஃபே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சஹாபா விளக்கத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மன்ஹஜ் சலஃப், உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ நாம மன்ஹஜ் சலஃப் என்ன நல்லா விளக்கணும். சஹாபாக்களுடைய விளக்கம் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள்னா கூட்டமைப்பா சொல்றாங்க. சஹாபாக்களுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னா முதல்ல பிரதானமா எது வரும்னு சொன்னா இஜ்மாஉ சஹாபா. சஹாபாக்கள் ஒருமித்த கருத்துல ஒரு விஷயத்துல ஒன்றிணைந்து முதல்ல வரும். சஹாபா விளக்கத்தை எடுக்கிறோம், நாங்க சஹாபா விளக்கத்தை எடுக்கிறோம்னா முதல்ல அது என்ன வரும்னா சஹாபாக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமா ஒரு கருத்து சொன்னாங்கல்ல, அந்த கருத்து முதல்ல வரும்.
இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க அதை கூட கேட்கலாம். அப்படி நீங்க ஒரு விஷயத்தை ஆதாரம் காட்டுங்க. சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு கருத்துல ஒருமித்து வந்தாங்கன்றது ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை நேரடியா தான் விளங்கணும், மாற்று பொருள் தரக்கூடாது. அப்படி ரூஹா கமாஜா எப்படி வந்திருக்குதோ அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும் என்பதை சஹாபாக்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டார். இது அது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். சஹாபாக்கள் நபியின் பெயரால், நபியின் பொருட்டால், நபியின் அந்தஸ்தினால் நாங்கள் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம், துவா கேட்கிறோம் கேட்கறது கிடையாது. அதை அவங்க தடுத்தாங்க. அப்படி கேட்க கூடாதுன்னு, நபியின் பொருட்டால் கேட்க கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கிறாங்க. அது மார்க்கத்துல கூடாதுன்னு இருக்கிறாங்க. இது மாதிரி சில பிதாத்துகளை அவங்க தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் இந்த மாதிரி ஒருமித்த கருத்துல குர்ஆன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். குர்ஆன் என்பது 7 நடையில இறக்கி எழுதப்படுது. உன்சிலல் குர்ஆன் அலா சபஅத்தி அஹ்ருஃபி. குர்ஆன் என்பது 7 நடையில இறக்கி எழுதப்படுது. 7 நடைனா கிராத் ஓதுறது அந்த மெத்தட் இல்ல. குர்ஆனுடைய சில வார்த்தைகள் கூடுதல் குறைவோடு இருந்துச்சு. அப்போ நீங்க ஹதீஸ் கூட பார்க்கலாம். புகாரில ஒரு ஹதீஸ் வரும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு சஹாபி அல் ஃபுர்கான் அத்தியாயத்தை ஓதுவாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு பின்னாடி தொழுவாங்க. உமர் ரலியல்லாஹு எப்படி மனப்பாடம் பண்ணியிருந்தாங்களோ அப்படி இல்லாம கூடுதலா சில வார்த்தைகளை படிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தொழ முடிச்சதுக்கு அப்புறம் ஆளை தூக்கிட்டு வருவாங்க, அவங்கள பிடிச்சி எடுத்துட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி எங்களுக்கு நீங்க அல் ஃபுர்கான் 25 அத்தியாயம் சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி அவர் ஓதுறாருனோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க ஓதி காட்டுங்க. ஓதுறாங்க. உமரை நீங்களும் ஓதி காட்டுங்க. ரெண்டுமே சரிதான். குர்ஆன் 7 மொழிநடையில இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த குர்ஆனை அந்த ஒரு மொழிநடையில என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்தாங்க. இதை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி சஹாபாக்கள் எந்த விஷயத்துல ஒருமித்த கருத்துல வர்றாங்களோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதுதான் மன்ஹஜு ஸலஃப். இது முதலாவது விஷயம். அடுத்து சஹாபாக்கள் விளக்கத்துல இரண்டாவது வரக்கூடிய பிரதானமான அம்சம் சொன்னா ஃபீ ஹும்பில் மர்ஃபூ. மர்ஃபூடைய தரத்துல வரக்கூடிய ஹதீஸ். மர்ஃபூவோட மர்ஃபூனா என்ன? ஹதீஸ்களை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் சங்கிலித்தோட அறுபடாம போய் நிக்கிது போய் சேருதுன்னா அதுக்கு பேர் மர்ஃபூ. சஹாபாக்களோட நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் மௌகூஃப். அதே மாதிரி தாபியோட சஹாபி எப்படி அறிவிக்கிறாங்கன்னா அது என்ன, மக்தூம் முர்சல் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரத்துடைய பெயரை சொல்லாம சில விஷயங்களை சஹாபாக்கள் பதிவு செய்வாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜகாத் நட். இப்ப ஜகாத் எப்ப கொடுக்கணும் என்று பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் வருது. ஹால அலை ஹவுல். ஒரு பொருள் மீது ஒரு வருடம் கடந்து விட்டால் அதுல ஜகாத்தை தர வேண்டும். ஒரு பொருள் நமக்கு கிடைச்சி அதுல ஒரு வருடம் கடந்து விட்டால் ஜகாத்தை தர வேண்டும் என்று அபூதாவூத் மற்றும் ஹதீஸ் கிரந்தங்கள்ல அந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் தொட்டு ஒரு அறிவிப்பு வருது. ஆனா அந்த அறிவிப்பு பலகீனமா இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தொட்டு அல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு அதிலிருந்து வருது. என்ன வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு சுயமா சொல்றாங்க. எப்படி? ஜகாத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு வருடத்துல என்ன ஆகுது, அதன் மீது கடந்து விட்டால் கடமையாகுது என்று சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் விட்டு வரக்கூடிய அறிவிப்பு பலகீனமா இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு விட்டு வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமா இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க ஹதீஸ்கள் அறிஞர்கள், இந்த ஹதீஸ்ல உள்ள சட்டம், இந்த ஹதீஸ்ல உள்ள சட்டம் அதன் மீது ஒரு வருடம் கடந்தால் அது என்ன ஆயிடும், ஜகாத் கடமையாகும் சொல்லி சொன்னாங்களே. இந்த கருத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொந்தமா சொல்லியிருந்தாலும் இது அவங்களுடைய சுய கருத்து கிடையாது. ஏன்? அதுக்கு ஒரு விதிகளை வகுத்திருக்காங்க ஹதீஸ்களை. என்ன விதியை வகுத்திருக்காங்க? சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து அவங்களுடைய சுய கருத்தாவும் இல்லை, வேதம் கொடுக்கப்பட்ட ஒன்று எடுக்கப்படலை. அப்படி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் வரல, சஹாபியே சொல்றாங்கன்னா இது சஹாபி அவங்களுடைய சுய கருத்து கிடையாது, ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டு சொன்ன மாதிரி உள்ள கருத்து. என்ன செய்வாங்க? அதை பதிவு செய்வாங்க. ஏன்னா நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும். இன்னைக்கு நாம ஹதீஸ்ல அறிவிப்பாளர்களோட பார்க்கணும்ல. உதாரணத்துக்கு புகாரி, அவங்க ஆசிரியர், தாபி, சஹாபி, அப்புறம் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அறிவிப்பாளர்களோட வந்து பாத்தீங்களா, இப்படிலாம் சஹாபாக்கள் காலத்துல கேட்க மாட்டாங்க. மார்க்கம் என்ற பேர்ல சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வெறும் ஃபத்வா மாதிரி சட்டங்களை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. எப்போ ஹிஜ்ரி 35ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போதுதான் அரசியல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முன்னாடி நாங்க யார் அறிவிச்சாங்கன்னு கேட்க மாட்டோம், பிறகு நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். நீங்க யார்கிட்ட கேட்டீங்க, உங்களுக்கு யார் சொன்னா என்பதை முடிவு செய்ததுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன செய்யறோம், அதை ஏற்றுக்கொண்டோம் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி சில அறிவிப்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் இருக்காது, ஆனா அதுல சொல்லப்பட்ட சட்டம் சஹாபி சுயமா சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு நாம சுயமா ஒரு கருத்தை மார்க்கத்தின் பேர சொல்லுவோமா? மார்க்கத்துல சுயமா நான் ஒரு கருத்து சொல்லிட்டு போறேன், நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போறீங்க, அந்த ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு போறான்னு சொல்லி இதை மார்க்கமாக்கி கொள்ளுங்க யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வருது, இந்த பொருட்களுக்கு
ஒரு வருடம் கடந்து விட்டால் அதுல ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுதுன்னா, அப்ப இதை எங்க இருந்து கேட்டிருப்பாங்க? ரசூலா இருந்து கேட்டாங்க. ரசூலோட பேரை சொல்ல. இப்ப இதை என்ன செய்வாங்க? ஹதீஸ் கலையில புதுசாக சொல்ல, இது ஹதீஸ் கலையில உள்ள விஷயம் இதுதான். என்ன சொல்றாங்க? ஃபீ ஹுக்மில் மர்ஃபூ, மர்ஃபூடைய அந்த சட்டத்தில் வரக்கூடிய ஹதீஸ்னு சேர்ப்பாங்க. அப்ப அதையும் நாங்க மன்ஹஜ் ஸலஃப் சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சஹாபியே ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன கருத்து? குர்ஆனுடைய ஆயத்து இந்த காரணத்துக்காக தான் இறக்கப்பட்டது, இவர் சார்பாகத்தான் இறக்கப்பட்டது, இந்த காலப்பின்னணியில் தான் இறக்கப்பட்டது, சபர் நுஸூல் சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸுடைய அந்த இதுக்குள்ள வந்துரும். விளங்குதுங்களா? இது இரண்டாவது ஒரு அம்சம். அடுத்து மன்ஹஜ் ஸலஃப்ல மூணாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்து மற்ற சஹாபாக்கிட்ட பரவலா போதும், ஆனா யாரும் அதை அப்செட் பண்ணல. அந்த கருத்தை யாரும் எதிர்க்கவும் இல்லை. அந்த கருத்து போயும் யாரும் எதிர்க்கல. அப்ப இப்படிப்பட்ட இதுக்கு என்ன செய்வாங்க? ஒருவேளை அவங்க சொல்றது தவறா இருந்தா, தவறா சொல்லியிருந்தாங்கன்னா சஹாபாக்கள் யாராவது மறுப்பு கொடுத்துருப்பாங்க. யாருமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இதுவும் அல் இஜ்மா சுகுத்தி. அல் இஜ்மா சுகுத்தினா மறைமுகமா ஏகமானதாக அவங்க முடிவு செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்கன்ற அர்த்தத்துல வரும். இதையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். அடுத்து நாலாவது, சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து மற்ற சஹாபாக்கிட்ட போச்சா இல்லையான்ற விவரம் தெரியல. மற்ற சஹாபாக்களுக்கு அந்த கருத்து போய் சேர்த்துதான் இந்த விவரம் தெரியல. தனிப்பட்ட ஒரு சஹாபியோட கருத்தா இருக்கு, அல்லது ஒன்று ரெண்டு சஹாபியோட கருத்தா இருக்கு. இப்ப இதுல அவர் கருத்தை ஏற்க வேண்டுமா கூடாதா என்பதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. நான் முன்னாடி சொன்ன மூணு விஷயத்துல யாருக்கு கருத்து வேறுபாடு? எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. பின்னாடி இதுல இதை ஏற்றுக்கொள்ளமா கூடாதா என்பதுல நேரடியில பயணித்த இமாம்களுக்கு மத்தியில அர்ஜன் மத்தியில கருத்து வேறுபாடு. இமாம் ஷாஃபிஈ போல என்ன சொல்றாங்க? தனிப்பட்ட ஒரு சஹாபி, சஹாபாக்குடைய கூட்டமைப்பு, ஹதீஸுடைய தரத்துல வரக்கூடிய விஷயம், சஹாபி ஒரு கருத்து சொல்லி அது மக்கள்கிட்ட பரவி, சஹாபாக்கிட்ட மற்ற சஹாபாக்கிட்ட பரவி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காது, அது கிடையாது. ஒரு சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அது ரெண்டு சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து மற்றவங்கள்ட்ட பரவன்ற விவரம் இல்லை, யாருக்கும் அது பரவற மாதிரி தகவல் இல்லை, தெரிஞ்ச மாதிரி தகவல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை எடுக்கணுமா இல்லையா அப்படின்றதுல தான் அர்ஜன் மத்தியில கருத்து வேறுபாடு. இமாம் ஷாஃபிஈ போல சொல்றாங்க, அதுல தனிப்பட்ட ஒரு சஹாபியோட கருத்தை நான் என்ன செய்யல, அவருடைய பழைய கருத்தை நான் எடுத்துக்கிறோம், புதிய கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா இமாம் அஹ்மத் போல சொன்னாங்க, இல்ல நான் அந்த கருத்தை எடுத்துக்கொள்வேன். அப்போ இவங்க போட்டு காட்டக்கூடிய கிளிப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சஹாபி விளக்கத்துல முதல்ல சஹாபி என்பது சஹாபா என்பதை விளக்கணும். சஹாபா என்பது ஒட்டுமொத்த சஹாபாக்களை குறிக்கிறது. சஹாபியும் என்று சொன்னால் ஒரு சஹாபியை குறிக்கிறது. விளக்குதுங்களா? அப்ப அந்த ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது மக்கள்கிட்ட பரவுச்சா இல்லையாங்கிற விவரம் தெரியல. அது நமக்கு எந்த விதமான ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தகவல் வரலன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றதா இல்லையா என்பதுதான் கருத்து வேறுபாடுக்கே தவிர மற்ற விஷயத்துல கருத்து வேறுபாடு கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மூணு விஷயத்தையும் எல்லாரும் ஒப்பு போடுறாங்க. நேர்வழியில பயணிக்கக்கூடிய அனைத்து அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, சரிங்களான்றதை பார்க்கணும். இதுலதான் கருத்து வேறுபாடு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய கருத்து கூட நான் சரிங்களான்றேன். ஒருத்தர் சலப்பணத்தை பின்பற்றக்கூடிய அவர் சொல்றாரு, மூணு கருத்து ஏத்துக்கிறாரு, நாலாவது விஷயம் சொன்ன பாருங்க, அதுல என்ன பண்றாரு, இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அது ஒண்ணும் இல்ல, அது மாட்டு கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அப்போ சஹாபாக்களுடைய விளக்கம் நம்ம சபீல் உண்மையை கூட அல்ல பன்மையா தான் சொல்றோம். அவருடைய ஒட்டுமொத்த கூட்டம் அவங்க சொல்லக்கூடிய கருத்து பரவலா பரவி மாற்று கருத்து வரல, இந்த மாதிரி நினைக்கிற உலகத்தான் அது பொருந்துமே தவிர. இப்ப நீங்க கூட என்ன செய்வீங்க, சில பேர் பிஜே நான் கூட டிஎன்டி ஆரியங்கள் கூட கேட்கும் போது இந்த ஒரு சஹாபி ஒரு விளக்கம் கிடைக்காம இருந்திருக்கும், அதை காட்டி அப்ப இந்த மன்ஹஜ் ஸலஃப் பின்பற்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப மன்ஹஜ் ஸலஃபை பத்தி பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும், முதல்ல அவங்க அதை படிக்கணும், அதை அவங்க புரியணும். மன்ஹஜ் ஸலஃப்னா என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஒரு சஹாபியுடைய கருத்து அல்லது சஹாபிக்கு ஒரு விஷயம் கிடைக்காதனால, ஒரு தகவல் போய் சேராதனால மாற்று கருத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், அதை எடுத்து காட்டி அப்ப இது நீங்க மன்ஹஜ் ஸலஃப் பின்பற்றுறீங்கன்னா அது பின்பற்ற அவசியமே இல்லையே. அது இல்லையா மன்ஹஜ். மன்ஹஜ் ஸலஃப் என்பது குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி விளங்க அப்படி விளங்குறது சொன்னா தனிப்பட்ட ஒரு சஹாபியோட கருத்து கிடையாது. அதை விளங்கணும், அதை முற்படுத்தணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். அதை கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா முன்னாடி சொல்ல மூணு விஷயத்துல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதைத்தான் என்ன பண்றாங்க, சில பேர் புரியாம முரண்பாடுன்ற மாதிரி காட்டினாங்க. எந்த விதமான முரண்பாடும் கிடையாது.